தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 17/12/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மிகுந்த சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ சில நேரங்களில் ஒரு சில நம்மை வருத்தப்படுத்துகின்ற காரியங்கள் நடைபெறலாம். ஏன் எனக்கு இப்படி நடைபெறுகிறது? ஏன் நான் நன்கு தானே ஜெபிக்கிறேன், நன்கு ஆலயத்திற்கு செல்கின்றேன், நன்கு பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, ஏன் இப்படி ஒரு சில காரியங்கள் என்னை வேதனைப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகின்ற விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடைபெறுகிறது என்று நீங்கள் கலங்கி தவிக்கிறீர்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், அந்த வருத்தத்திற்குரிய நீங்கள் வேதனைப்படுகின்ற இந்த விஷயம் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே அமையும், அதற்காகவே இதை நான் அனுமதித்திருக்கின்றேன் என்று ஆவியானவர் இன்று உங்களோடு கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே கவலைப்படாதீர்கள். நீங்கள் கலங்குகின்ற இந்த விஷயம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காரியமாக அமையப் போகிறது என்று இன்று கர்த்தர் உங்களுக்கு வாக்களிக்கின்றார். ஆகவே நீங்கள் கவலைப்படுகின்ற இந்த காரியத்தை நீங்கள் விட்டுவிட்டு, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தில் நன்மைக்காகவே இதை அனுமதித்திருக்கின்றார், ஆகவே இதற்கு நான் நன்றி கூறுவேன், அதன் பிறகு எனக்கு இரட்டிப்பான நன்மை கர்த்தர் தந்து என்னையும் என் சந்ததியும் மகிழ்விக்கப் போகிறார் என்ற விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிடாமல் அதிகமாக ஊக்கமாக ஜெபியுங்கள், பாடுங்கள், வேதம் வாசியுங்கள், ஆலயத்திற்கு செல்லுங்கள். இந்த காரியத்தினால் நீங்கள் இரட்டிப்பான மகிழ்ச்சியை அடைந்து கர்த்தருக்கு ஒரு நன்றி உள்ள வாழ்க்கை வாழப்போகின்றீர்கள். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் சில காரியங்கள் எங்களுக்கு மனவேதனையோடு எங்களை வருத்தப்படக்கூடிய காரியங்கள் நடக்கிறதே என்று துக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீங்கள் கூறின அந்த அருமையான வாக்குத்தத்திற்காக, ஆறுதலான செய்திக்காக நன்றியப்பா. இந்த காரியத்தினால் அவர்கள் இரட்டிப்பான நன்மையை அடையப் போகின்றார்கள். துக்கப்பட்ட இந்த காரியத்தில் அவர்களுக்கு முழு வெற்றி கிடைத்து அவர்களும் அவர்கள் சந்ததியும் ஆனந்தமாய் வாழப்போகிறார்கள் என்று கூறின இந்த வசனத்திற்காக நன்றி. இதை கண்டு இனி அவர்கள் கவலைப்படாமல் உமக்கு 1000 நன்றிகளையும் தோத்திரங்களையும் செலுத்துவார்கள் என்று அவர்கள் இப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணுகின்றார்கள், உறுதி எடுக்கின்றார்கள். அதை கனம் பண்ணுங்க. அதன் மூலம் இரட்டிப்பான மகிழ்ச்சியை தாருங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.